சண்டையிலே ஜெயித்துவிட்டு தலைகால் தெரியாமல் சந்தோஷப்படும் சகோதரர்களே, இந்த மகத்தான போராட்டத்திலே நாம் மண்டி போட்டுடுவோம், மன்னிப்பு கேட்டுடுவோம்னு பழிச்சு காட்டின எதிரிகளை மாறுகால் மாறுகை வாங்கின மாவீரர்களே, கண்ணு காது காலு கையை காணிக்கையாக வைத்து வெற்றி கண்ட வீரர்களே, இன்னைக்கு நாடு திரும்ப வேண்டும் தளபதி கட்டளை. ஆஹா, ஊருக்கு போனவுடனே பொஞ்சாதிங்க புருஷர்களை கண்டு வரவேற்கிறதும், பல்லல்லாத பாட்டிமார்கள் பேரன்மார்களை பார்த்து பூரித்து போறதும், அண்ணன்மார்கள் தம்பிமார்களை பார்த்து ஆனந்தப்படுறதும், காதலிங்க காதலர்களை கண்டு வெற்றி தலைகுனிந்து நிற்பதும், என் காதலி என் ரஞ்சிதம் என்னை பார்த்த உடனே ஆஹா, அதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியல. பிரபு, வீரா, பகைவர்களின் படபடப்பு இன்னும் குறையவில்லை. ஆகையால் நீயும் சில வீரர்களும் இங்கு பாதுகாப்பாளர்களாக இருங்கள். 10 வீரர்களை அழைத்துக் கொண்டு நான் நாட்டிற்கு போகிறேன். பிரபு, ரஞ்சிதா, ரஞ்சிதா, என் ஆடாத மரமே, அசையாத செடியே, ஓடாத மானி, பாடாத குயிலே, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு மூச்சு வருது. போதும் போதும், அடுக்காதீங்க. இல்ல, நிறுத்திட்டேன். ஆமா, எல்லாம் வந்துட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் விடியலையா? விடிஞ்சுது ரஞ்சிதா, ஆனா பெரியவங்க உத்தரவை மீறலாமா? என்ன மட்டும் தவிக்க விடலாமா? ரஞ்சிதா, என் நெஞ்சில ஒரு கண்ணாடியை வச்சுப்பா, உன் முகம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் நான் பட்ட கஷ்டம்? என்ன கஷ்டம்? ஆழகாலம் தான் கட்டிக்கணும்னு சின்னம்மா என்ன கொடுமை பண்ணி வம்பு பண்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? இதுவரையில ஒண்ணும் முடிவு சொல்லல. நல்ல வேலை செஞ்ச. மாமா ஒண்ணுமே சொல்லலையா? சின்னம்மா கண்ணை முடிச்சு பார்த்தா தான் அப்பாவுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடுது. ஓஹோ, சரிதான். சரி, வீட்டுக்கு வா, பேசலாம். அஞ்சல, ஏன் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏண்டி இப்படி புள்ள பெத்தவ மாதிரி சலிச்சுக்கிற? குடிக்க தண்ணி கேட்டா பூஜா எடுத்துக்கிட்டு வர. ஏமா ஏமா இப்படி ஓடி வர? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லப்பா, அத்தா வந்துட்டாருப்பா. அத்தா வந்துட்டாரா? வந்துட்டாரா? ஓடி உள்ள. ஏண்டி இப்படி குழந்தை மேல விடுற? மாமா, எப்ப வந்த? எப்படி அழைச்சு போயிட்டா? என்ன நீங்க தான் அழைச்சு போயிட்டீங்க. போட்டேன். எப்போ வந்த? நான் முதல்லயே வந்துட்டேன் மாமா. வர்ற வழியில தளபதியாருக்கும் விஜயசிம்மருக்கும் விளையாட்டு தயாரி வந்துட்டு, அதனாலதான் கொஞ்சம் நாடி ஆயிப்போச்சு. இருக்கட்டும் மாமா. ஐயோ சும்மா இருக்கட்டும். இருக்கட்டும் மாமா, நான் நிக்கிறேன். போட்டா காரத்தை கடத்தாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, நம்ம ரஞ்சித்த விஷயமா அந்த கல்யாணத்தை செய்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பாரம் குறையும், அவ்வளவுதான். மாமா, தளபதியாருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் ரஞ்சிதத்தை கட்டிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு என் மனசு. அதெல்லாம் வந்து பதில் மாமனும் மச்சானும் பொண்ணு இப்படி வர்ணிக்கிறீங்களே, என்னடி சொல்றேன்? மாமா, அக்கா கிட்ட போய் தகராறு இஷ்டப்படி ஒரு மாதிரியா எங்க எஜமா மனசை ஒரு தினசா மாத்திட்டேன். இனிமே இந்த ஆழகால இஷ்டப்படிதான் எங்க எஜமா ஆட போறாரு. அக்கா, குறுக்கு வழியில உன் தம்பி மூளை ரொம்ப கணக்கா வேலை செய்யுது. தம்பி, நீ ஒரு தனி அரசு ஆள வேண்டி நாட்டி தம்பிடா. அதோட யாரோ ஒருத்தனை எங்க எஜமா ரகசிய அறையில போட்டு இன்ச பண்றா போல தெரியுது. என்னாலும் எனக்கு புரியல. என்ன கூடவே கூட்டிக்கிட்டு போய் கதவுக்கு வெளியே நிக்க வச்சுட்டாரு. ரகசியத்தை கூடவே இருந்து கவனிச்சுக்க. ஆகட்டும். அக்கா, ரஞ்சிதத்தை எனக்கு எப்பக்கா கல்யாணம் செய்ய வைக்க போற? காரியத்தை முடிடா, கல்யாணத்துக்கு என்ன நேரமாகும்? சரிக்கா. வீரா, எங்க திருடர்கள்? பேசாம என் பின்னால வாங்க. அரண்மனை உத்தியானவனத்தில் அவ்வளவு தைரியமாக நுழையும் திருடர்கள் யாரடாது? அடாடாடா, கொஞ்ச நேரம் சத்தம் போடாம தான் வாங்கலாம் பிரபு. பாத்தீங்களா யாருன்னு? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா விஷயம் என்னன்னு? வீரா, என்னங்க நீ அசாத்திய பேர் வழிடா. ஆமாங்க ரஞ்சிதா, நீ பெரிய குறும்புக்காரி. சரதாமா, சந்திக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை மறப்பதுதான் ஆண்களுக்கு சுலபமான பழக்கமோ? ரஞ்சிதா, கேளேண்டி, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்றதுக்கு அவகாசம் கொடுங்க, பதில் சொல்றோம். அதற்காக 2 நாள் மஞ்சுளா என்னிடம் பேசாமல் இருந்ததுதான் முறையா? கேளேண்டா, பதில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் வருவதில் கேளேண்டி. சொல்லுங்க பதில். அரண்மனையில சில முக்கியமான வேலை வந்துட்டா எப்படி வர முடியும்னு ஐயா சொல்றாரு. அதுக்காக வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாமான்னு அம்மா கேக்குறாங்க. அடாடாடாடா, இந்த பொம்பளைங்களுக்கு இந்த ஆத்திரம் கூடாது. அப்பப்பா,
ஆம்பளைங்களுக்கு இந்த வாய் பேச்சு உதவாது. சரிதா, சும்மா நிறுத்து. போது, அனாவசியமா பேசாதீங்க. பேசணும். பேசி பாருங்க. என்னடா உங்க சொந்த விஷயம் பேச ஆரம்பித்து விட்டீர்கள்? ஒண்ணும் இல்லைங்க. ரஞ்சிதா, என்னடி இது? ஒண்ணும் இல்லம்மா. டேய் வீரா, மஞ்சுளா இப்படியே பேசாமல் நின்று கொண்டிருந்தால் நான் போய்விடுவேன் என்று சொல்லிவிடு. ரஞ்சிதா, உள்ளத்தில் பற்றுதல் இருந்தால் வந்தவுடன் போவார்கள் என்று கேளேண்டி, பதில் சொல்லுங்களேன். நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களேன். அதுதான் பேசிவிட்டேனடா. என்ன பேசுனீர்கள்? இன்னுமா புரியவில்லை? புரியாமல் தானே கேட்கிறேன். நானும் தமிழில் தானே பேசினேன். ஆதா, பிரமாதம் பேசிக்கிட்டாங்க. ரஞ்சிதா, நீ மான் மாதிரி ஓடுற, நான் மாடு மாதிரி உடியாறேன். ஒரு பக்கமா நின்னுதான் பேசுவோமே. அதுல புதுமை இல்ல. அப்ப அந்த மரத்து மேல உட்காந்துட்டு பேசுவோமா? அது மனித பிறவிக்கே லாயக்கு இல்லையா? அப்படியா? அப்ப அந்த செடி மேல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உல்லாசமா பாடுவோமே. அட பகவானே, உங்க மண்ட மூளை ஏன் அப்படி மடத்தனமா வேலை செய்யுது? எனக்கா மூளை இல்லைன்னு சொல்ற? எங்க நான் சொல்றத 3 தடவை உளராம சொல்லு. எங்க சொல்லுங்க. யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இத 3 தடவை உளராம திணறாம சொல்லு பாக்கலாம். இவ்வளவுதானா? யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை? தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச? போறோம். ரஞ்சிதா, சரி புறப்படுங்க. தளபதியார் உங்களை தேட போறாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது போ. தளபதியார் மஞ்சுளா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே தூக்கி மயங்கி தயங்கி ஒண்ணும் புரியாம சொல்ல முடியாம பாக்குறது என்ன உட்காரு சும்மா சொல்ல முடியாம ஒண்ணும் புரியாம அப்படி தனச்சு. பிரபு, என்ன பிரபு, உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். பரப்பலாங்களா? என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். சிரிக்காத. இல்லைங்க, பேசாமல் வா. சரி. உங்க பின்னாலதான் வந்துகிட்டு இருக்கேன். ரஞ்சிதா, உன் வீரனிடம் தளபதியார் என்னை பத்தி ஏதேனும் பேசினாரா என்று கேட்டாயா? நிறைய சொல்லி இருக்காராம். உண்மையாகவா? உண்மையாத்தான். நிச்சயமாகவா? பொய்யா சொல்றேன்? ரஞ்சிதா, என்னடி சொன்னாரா? அது பெரிய கதம்மா. அதைத்தான் சொல்லேண்டி. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க மணிமண்டபத்துக்கு போக வேண்டாம், பிறகு போகலாண்டி. அவர் என்ன சொன்னார் அதை சொல்ல முன்பு அவசியம் சொல்லணுமா? சொல்கிறாயா இல்லையா? சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்க சொன்னாராம். ஓடி, சண்டைக்கு போகாதுக்கு முன்னாடி துரும்பா இழச்சு போயிருந்தீங்களா? இப்ப பார்த்தா அவருக்கு அடையாளமே தெரியலையா? ஏண்டி, இப்படி எல்லாம் உன் வீரனிடம் அவர் சொன்னாரா? இல்லம்மா, இப்படி எல்லாம் அவர் நினைச்சிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். போதும் போதும், போய் நீ வேலையை கவனி. தளபதி மட்டும் என்ன தடுத்து விழும் நிலையில இருக்கிறார். அவர் கூட சற்று இழைப்பாகத்தான் இருந்தார். ஆனால் இப்போது பார்த்தால், அடே அப்பா, யானை போல் பெருத்து விட்டால் யாரால் பார்க்க முடியும் அந்த மனிதனை? என்ன மல்லிகா, பெருத்த சரீரத்தை பார்க்க செய்யாதென்று பண்ணி சித்திருக்கிறார் ஒரு புலவர். அதை பாடிக்கொண்டே வந்தேன். இதுதான் இந்த நாட்டு ராணி. வீரனை நினைக்காத. இனிமே கண்ணால கூட பார்க்க மாட்டேன் அந்த பாவியே. அதுதான் எனக்கு வேணும் ரஞ்சிதா. யார்? நான் தாண்டா வீரன். ஐயோ, கொத்தி போதறிடுவேன். வீரா, பேசாத, மூச்சை நிறுத்திடுவேன். கண்டாளா, போகி, பதிசா, நிர்லஜா. என்ன சொன்ன? டேய், வெறுங்கையோட வந்து என்ன செய்வ? டேய், நீ உண்மையான வீரனா இருந்தா என் கையில ஒரு கத்தி குடுறா. அப்படியா? இந்தடா. டேய், கொஞ்சம் பொடி குடுறா. கொஞ்சமா போடுறா பொடிய. ஏய்,
என்னடா உஷா வீரா கொஞ்சம் பொறு, எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு. ஓஹோ, நான் இதை உட்காந்துக்கிட்டு அப்புறம் சண்டை போறாண்டா. சரி, அதிகமா தர வரலையா? வர பாக்குது. வாடா வா. விட்டுடு, என்ன விட்டுதான் சஞ்சயத்தை தொட மாட்டேன். மாமா இல்ல தூக்கம் உனக்கு. அம்மாவோட புறப்பட போறேன், என்ன மறந்துடாதீங்க. சஞ்சிதம், சூரியன் உதிக்கலைனாலும் வெயில அடிக்கலைனாலும் இந்த வீரன் உன்னை பார்க்கவே தவற மாட்டான் கண்ணே. விட்டுடு. ஆமா, நம்ம கல்யாணம் தளபதியார் மஞ்சுளாமா கல்யாணமே தடப்பட்டு நிக்கிறப்போ நம்ம கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவங்க என்னைக்கு மாலை மாத்திக்கிறாங்களோ அன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். சஞ்சிதா, என்ன சொல்றதுன்னே புரியுது. என்னால பேசவே முடியல, துக்கம் தொண்டைய அடைச்சி. அழாதீங்க அழாதீங்க அத்தான், என் ராஜா இல்ல. எங்க கொஞ்சம் சிரிங்க. ஒண்ணு மறுப்பு சொல்லாத, பேசாம என்ன கட்டிக்க. உன்னை இந்திரலோகத்து சுந்தரி மாதிரி காப்பாத்துறேன். ஆஹா, என் மம்மத ராஜாவே, உன்னை கட்டிக்க எனக்கு இந்திரலோகமும் வேண்டாம். இந்த இடத்தை விட்டு. ரஞ்சிதம், என்னைக்கு இருந்தாலும் என் கையால உன் கழுத்துல தாலி கட்டத்தான் போறேன். உன் கையால தாலி கைத்த வாங்குறத விட ஒரு தூக்க கைத்துல தொங்கினாலாவது புண்ணியம் உண்டு. அப்படி சொல்லு, அதுதான் பத்தினி பெண்களுக்கு லட்சணம். ஆளகாலா, ஆளல்லாத நேரத்துல அட்டகாசமாடா பண்ற. கிட்டவாடா, போடா. பேசாதே, கொன்னுடுவேன். டேய், இதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குறேன்டா. வாய திறக்காதடா, வவுத்த கிழிச்சிடுவேன். போடா போடா. அத்தான், உண்மையான சுத்த வீரம் உங்ககிட்ட தான் பிறக்குது. உனக்கு தெரியுது கண்ணே, இந்த ஊருக்கு புரியுது. எப்போது வந்தாய்? இப்பதான் வந்தேன். எங்க வந்தாய்? இங்கதான் வந்தேன். சொல்லாமல் வரலாமா? தப்புதான். எதற்காக வந்தாய்? உங்களுக்கு தேடிக்கிட்டு வந்தேன். என்னையா தேடிக்கொண்டு வந்தாய்? ஆமாங்க. ஆமாங்க. சரி சரி, விவரம் எல்லாம் தெரிந்து ஏன் மிரட்டுகிறீர்கள்? நான் அப்பாவிடம் போய் நீங்கள் வந்திருப்பதாக சொல்லுகிறேன். சங்கீதா, வாடி. அம்மா கிட்ட நல்லா பேசுனீங்களா? அப்பா, வந்திருக்கிறாரப்பா. யாரம்மா? வணக்கம். எப்போது வந்தாய்? நாட்டின் நிலவெல்லாம் எப்படி? அரசு முதல் யாவரும் நலந்தானே? நலத்துடனோடு விதிடு பெண்ணரசின் மகுடத்தை அபகரிக்க பார்க்கிறான். அந்த ஆட்டக்காரையும் அங்கிருந்து வந்த அரசிதான். இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த விவரங்களை எல்லாம் பெண்ணரசிக்கு நீ ஏன் உடனடியாக எடுத்துச் சொல்லவில்லை? தனிமையில் சந்திக்க விரும்புவதை மறுத்துவிட்டார்கள் என் விண்ணப்பத்தை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் என் மனம் வெறுத்து விட்டது. உன் வார்த்தைக்காகத்தான் நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விக்ரமா. உள்நாட்டிலும் அரசாங்கத்திலும் கலகத்தை உண்டாக்க நினைக்கும் சிலர்களை வென்று தாய்நாட்டை காட்டி அரசியாரை பாதுகாத்து அமைதி. அதுதானப்பா நீயும் நானும் எல்லோரும் உலக வெற்றி. சரி, நான் புறப்படட்டுமா? நல்லது. உன் அன்னையாருக்கு என் நன்றி இருக்கும். சொன்னது நினைவில் இருக்கட்டும். முடிந்தவரை முயற்சிக்கிறேன். முயற்சிதான் முடிவெற்றிக்கு முதற்படி. பிரபு, அப்போ நானும் வீரா கண்ணை இனிதாப்பது போல் விக்ரமனை பாது. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
அவரை குத்தவோ வெட்டவோ யாராவது ஈட்டி எடுத்துக்கா அதை தடுப்பதற்கு கேடையும் என்னுடைய இருதயம். அதுதானத்தான் என்னுடைய கடமை. மஞ்சுளா, கீதா, அப்ப நான் வரட்டுமா? சரி சரி, நீங்க போங்க, நான் போய் அம்மா கூட்டிட்டு போறேன். அமைச்சரும் விக்ரமன் தாயும் அகப்பட்டார்கள் என்று ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஆந்தவக்காரன் மட்டும் தப்பிவிட்டானே. இந்த வீரன் இருக்கான் பாருங்க, தளபதி கையாளு, அவன் செஞ்ச வேலையா தாங்க இருக்கும். எங்கே அந்த மடையன்? அங்க எங்கேயாவது அரண்மனைக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. ஆஹா, இப்ப மட்டும் அந்த வீரன் என் கையில சிக்குனா அப்படியே வெட்டி 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 குத்து குத்து குத்தி அவனை அப்படியே என்னத்த சொல்றது போங்க. அடே, அந்த வீரன் எங்கிருந்தாலும் உடனே கைது செய்து காவலில் வைத்து கை கால்களை வெட்டி தள்ளுங்கள். அதோட எங்க மாமன் தாங்க சிறைச்சாலைக்கு காவலனா இருந்தாரு. யார்? ஆசீர்வாதமா? ஆமாங்க. அந்த ஆளு மகளை வீரனுக்கே கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசி என்னமோ செஞ்சு தளபதியை தப்பிச்சு விட்டுருக்காங்க. அவனையும் கைது செய்து காவலில் வைக்க சொல்லுகிறேன். ஒருங்க பிரபு, காவலர்களை ஏன் கூட அனுப்புங்க. நானே போய் அந்த ஆளை கைது செய்து என் மஞ்சத்தை தீர்த்துக்கிறேன். மாமன் என்று மனமிறங்கி வினாதே ஆனகாலா? மாமனா, நீங்க மன்னிச்சு விட்டாலும் அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேங்க. காலையிலிருந்து ஏன் இங்கு வரவில்லை? தளபதி தப்பி விட்டான். ஜீவா, என்ன விக்ரமன் தப்பி விட்டானா? காவல் பார்த்தவங்க கொஞ்ச நேரம் கண்ணை அசுத்தாங்க. ஆனாரா, நீ காலதாமதம் செய்தால் காரியம் கெட்டுவிடும். தப்பி ஓடிய விக்ரமன் நமக்கு தவறு செய்ய எத்தனிப்பான். அதற்கு நான் சொர்ணத்திற்கு சென்று மார்த்தாண்டவர்மனிடம் வந்து பின்னர்சியை கைது செய்து பட்டத்தை உங்களுக்கு சூட்டிவிட்டால் பயமின்றி வாழலாம். வெற்றி பெறுக. நீ அரண்மனை தாண்டி செல்லும் வரை நானும் உன்னுடன் வருகிறேன். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த சதிகார கும்பல் தான். அட பாவி பயல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரே அடியா உல வைக்கிறேன்.